ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தமான வசனம் யோவேல் 2:21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தேச தலைவர்கள் நமக்கு அவங்களுடைய உயிர் தியாகத்தால் கிடைச்சது தான் இந்த சுதந்திரம். சும்மா ஒன்றும் மந்திரம் தந்திரத்தினால நம்மளுடைய சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதில்ல. அவங்களுடைய உதிரம் இரத்தத்தினாலேயும் அவங்களுடைய உயிர் தியாகப்பட்டதுனால தான் நமக்கு இந்த சுதந்திரம் கிடச்சிருந்துச்சு. ஆனாலும் சில விதமான ஒரு கிரியைகள் நிமித்தமாக நம்மளுடைய தேசம் திரும்பியும் பாவத்திற்குள்ளாக அடிமைப்பட்டிருக்குது. இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளுடைய தேசத்தை மீட்டெடுக்கிறதுக்காகத்தான் உங்களையும் என்னையும் ஆயத்தமாக்குறாரு நம்மளுடைய கர்த்தர். இதற்காக நாம் கர்த்தருக்கு முன்னாடி நம்ம இந்திய தேசத்துக்காக திறப்பில் நின்று ஜெபிக்கணும். நம்ம இந்திய தேசத்தில் எத்தனையோ விதமான பாவங்கள், கொள்ளைகள், எல்லா விதமான அசிங்கமான காரியங்களில் ஈடுபடுகிற மனிதர்கள், இது எல்லாமே நம்மளுடைய இந்திய தேசத்தில் அதிகமான பேர் இருக்கிறாங்க. குடிவெறிக்கும் தன்னையை அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே நம்ம இந்திய தேசத்தை தான் ரொம்பவே மோசமாக தலைவிரித்து ஆடுது. இந்திய தேசம் அப்படிங்கிறது கர்த்தர் ரொம்பவே விரும்பக்கூடிய ஒரு தேசம். அதற்காகத்தான் முதலாக தோமாவை கூட நம்மளுடைய இந்த தேசத்துக்கு அனுப்பி விட்டுருந்தாருன்னு நம்மளுடைய வேதாகமத்தில் வாசிப்போம். இந்து தேசம் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியா தேசம்தான். இதை கர்த்தர் ரொம்பவே அவர் விருப்பப்பட்ட ஒரு தேசம். அதனால தான் என்னமோ பிசாசு இந்த தேசத்தையே ரொம்பவே கண்ணி வச்சு பிடிபடுற மாதிரியான மனிதர்களையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நம்மளுடைய கர்த்தரும் எப்படியாவது நம்மளுடைய கரங்களில் இருக்க மாட்டாங்களான்னு கர்த்தர் நம்மளையே நோக்கி பார்த்துட்ருக்கிறாரு. அதனால் அவருடைய கண்களுக்கு நாம் பிரியமாக வாழணும்னா இந்த மாதிரி மந்திர தந்திரத்துக்கும் பாவத்திற்கும் சாபத்திற்கும் நம்மளை விலக்கி அருள் வேண்டும்னு நம்மளுக்கு நாமளே ஜெபம் பண்ணிக்கிட்டு நம்ம இந்திய தேசத்தையும் காப்பாற்றுறதுக்கு முயற்சி செய்வோம். அப்படின்னா தான் நம்மளுக்கு முழு சுதந்திரம் கிடச்சிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா தான் நாமளும் சுதந்திரமாக எல்லா இடத்துலையும் நல்ல விதமாக நடக்க முடியும். எல்லாவற்றிலும் நாமளும் சிறப்பாக வாழ முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.